வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் நிச்சயமா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. மாசம் சம்பளம் வாங்குறோம். ஆனா மாச கடைசில பார்த்தா அக்கவுண்ட் காலியா இருக்கு. அடுத்த சம்பளத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையிலிருந்து வெளியே வந்து உண்மையான நிதி சுதந்திரத்தை எப்படி அடையலாம்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இது ஒரு 100 மீட்டர் ரேஸ் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய மராத்தான். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சம்பாத்தியம் வளர வளர அதுக்கேத்த மாதிரி நம்ம செலவுகளும் வளர்ந்துகிட்டே போகும். வருமானம் கூடும்போது நம்ம வாழ்க்கை முறையும், அதாவது லைஃப் ஸ்டைலும் ஆட்டோமேட்டிக்கா கூடிடுது. இதைத்தான் லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வேலைக்கு சேர்ந்த புதுசுல 4 ஃப்ரெண்ட்ஸோட ஒரே ரூம்ல தங்கியிருப்போம். அப்புறம் கொஞ்சம் சம்பளம் கொண்டுனதும் நமக்கு ஒரு ரூம் வேணும்னு தனியா போவோம். அப்புறம் கல்யாணம், ஒரு அபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சொந்த வீடு, அப்புறம் இன்னும் பெரிய வீடு. இப்படி சமூகத்தோட அழுத்தத்தினால நம்ம லைஃப் ஸ்டைலை நாம அப்டேட் பண்ணிக்கிட்டே போறோம். இது தப்புன்னு சொல்லல, ஆனா இதனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துல ஒரு பெரிய வலி நமக்கு புரிய வரும். கரெக்டா ஒரு 40 வயசை கடக்கும்போது, அடடா, நம்ம வாழ்க்கையில பாதியை கடந்துட்டோம். ஆனா அந்த சொந்த வீடு அப்படிங்கிற ஒன்ன தாண்டி நம்ம கையில பணமா வேற எந்த சொத்தும் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். தொடர்ந்து லைஃப் ஸ்டைலை உயர்த்திக்கிட்டே போனதோட விளைவு தான் இது. இதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு தேவை இல்லையா? இந்த முடிவில்லாத சுழற்சியிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு சூப்பர் சீக்ரெட் இருக்கு. அதுதான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது தாமதப்படுத்தப்பட்ட திருப்தி. ஆடம்பரமான விஷயங்களை உடனே அனுபவிக்காம அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுட்டு அந்த பணத்தை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைனான்சியல் ஃபவுண்டேஷனை உருவாக்குறது தான் இதுக்கு ஒரே மருந்து. இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா செஞ்சா ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்வம் சேர்க்கறது ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல. இது ஒரு மராத்தான். நம்மளோட நிதி வாழ்க்கைய, அதாவது ஃபைனான்ஷியல் லைஃபை ஒரு 4 முக்கிய கட்டங்களா பிரிக்கலாம். 1 சேமிப்பு கட்டம், 2 வளர்ச்சி கட்டம், 3 சுதந்திர கட்டம், அப்புறம் 4வது செழிப்பு கட்டம். இந்த 4 ஃபேஸ் என்னென்னு இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் கட்டம், அதாவது அக்குமுலேஷன் ஃபேஸ். இத நாம நம்ம வாழ்க்கையோட பொற்காலம் அப்படின்னே சொல்லறாங்க. வேலைக்கு சேர்ந்த புதுசுல நாம பெரும்பாலும் பேச்சுலரா தான் இருப்போம். பெரிய அளவுல குடும்ப பொறுப்புகள் எதுவும் இருக்காது. முதலீடு செய்யறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் டைம் கிடைக்கவே கிடைக்காது. இத நாம ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். இந்த போர்க்காலத்துல நமக்கு பொறுப்புகள் ரொம்ப கம்மி. அதனால ரொம்ப அதிக அளவிலான பணத்தை நம்மால சேமிக்க முடியும். உங்களோட சம்பளத்துல ஒரு 50%லிருந்து 75% வரைக்கும் சேமிக்கிறது தான் இந்த கட்டத்தோட மெயின் டார்கெட். என்னது 75%ன்னு ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா அத்தியாவசிய செலவுகள் ரொம்ப கம்மியா இருக்கிற நேரம் இது. அதனால கண்டிப்பா இது பாசிபிள் தான். இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆஃபீஸ் போயிட்டு வர ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறது தேவை. ஆனா 4 பேர் பார்க்கறாங்க, ஒரு கெத்துக்காக கடன் வாங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு புல்லட் வாங்குறது வெறும் ஆசை. இந்த முதல் கட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத ஆசைகளை தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ஆடம்பரங்களை எல்லாம் தவிர்த்துட்டு அந்த பணத்தை இண்டெக்ஸ் ETF மாதிரியான இடங்கள்ல முதலீடு செஞ்சீங்கன்னா வெறும் 5 வருஷத்துல உங்களோட 1 வருஷ செலவு எவ்வளவோ அதை போல 5 மடங்கு தொகையை உங்களால சேமிக்க முடியும். இதுதாங்க உங்க எதிர்காலத்துக்கான மிக முக்கியமான அஸ்திவாரம். சரி, இப்ப 2வது கட்டத்துக்கு போலாம். growth ஃபேஸ். இருக்கிறதுலே ரொம்ப நீளமான ஒரு காலகட்டம் இதுதான். இந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணமாகி குடும்ப பொறுப்புகள்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. முதல் கட்டத்துல நாம போட்ட முதலீடு ஒரு என்ஜின் மாதிரி பின்னாடி இருந்து உங்களுக்காக வேலை செஞ்சு பணத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கும். இந்த வளர்ச்சி கட்டத்துல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. மாச சம்பளத்துல 20லிருந்து 50% வரைக்கும் கண்டிப்பா சேமிக்கணும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சா குறைந்தபட்சம் 20% டவுன் பேமெண்ட் உங்க கையில இருக்கணும். அப்புறம் கார் வாங்குறப்ப ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு மாருதி ஸ்விஃப்ட் மாதிரி சிம்பிளான ரிலையபிளான காரை வாங்கணும். முக்கியமா 5% வட்டிக்கு மேல இருக்கிற எந்த கடனையும் நீங்க வாங்கவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், முதல் கட்டத்துல சேமிச்ச அந்த முதலீட்டை எந்த காரணத்து கொண்டும் தொட்டுடாதீங்க. ஓகே, அப்போ இந்த கட்டத்தோட டார்கெட் தான் என்ன? உங்களோட வருடாந்திர செலவை போல 25 மடங்கு தொகையை சேர்க்கறது தான். இந்த மைல்ஸ்டோனை நீங்க தொட்டுட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். வாழ்க்கையை நடத்துறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்திலிருந்து நீங்க ரிலீஸ் ஆகிட்டீங்க. ஆமாங்க, உண்மையான நிதி சுதந்திரத்தை, அதாவது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க. இப்போ நாம 3வது கட்டத்துக்கு வந்திருக்கோம், இண்டிபெண்டன்ட் ஃபேஸ். இத்தனை வருஷமா உங்களோட ஆசைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பல தியாகங்கள் செஞ்சீங்க இல்லையா? அதுக்கான முழு பலனும் கிடைக்க போற சூப்பரான நேரம் இதுதான். இப்போ இந்த பணம் எப்படி உங்களுக்காக வேலை செய்யுதுன்னு பார்ப்போம்.
இந்த கட்டத்துல உங்களோட மாதாந்திர வருமானத்தை நீங்க தாராளமா ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச அந்த லக்ஸுரி காரையோ இல்ல ஒரு பெரிய வீட்டையோ நீங்க வாங்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கீங்களே அந்த 25 மடங்கு முதலீடு, அந்த பணத்தை மட்டும் நீங்க என்ன ஆனாலும் தொடவே கூடாது. உங்களோட இப்போதைய வருமானத்துல மட்டும்தான் நீங்க ஆடம்பரமா செலவு பண்ணணும். ஃபைனலா 4வது கட்டம் அபண்டன்ட் பேஸ், அதாவது செழிப்பு கட்டம். இந்த கட்டத்துல உங்களோட மொத்த சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா உங்களோட வருடாந்திர செலவை விட 50 மடங்கு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நம்பரை தொட்டிருக்கோம். இதுதாங்க வெல்த் கிரியேஷனோட உச்ச கட்டம். வாழ்க்கையில உண்மையான ஆடம்பரம்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? சும்மா வேலைக்கு போகாம வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது சுதந்திரம் கிடையாது. பணத்தை பத்தின எந்த ஒரு கவலையும் இல்லாம இந்த சமூகத்துக்கு நம்மால என்ன திருப்பி கொடுக்க முடியும்னு யோசிச்சு மத்தவங்களுக்கு உதவுறதுல நம்ம நேரத்தை செலவிடுறது தான் உண்மையான சுதந்திரம். அந்த ஒரு மனநிறைவே வேற எதுலயும் கிடைக்காது. இப்போ இந்த மொத்த மராத்தான் ஓட்டத்தையும் ஒரு டைம் லைன் வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அக்யூமுலேஷன், அடுத்து 12 வருஷம் growth, அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ். கணக்கு போட்டு பார்த்தா ஒருத்தர் தன்னோட 25 வயசுல இதை ஆரம்பிச்சு 12% லாபத்துல முதலீடு செஞ்சுட்டு வந்தா வெறும் 23 வருஷத்துல, அதாவது தன்னோட 48 வயசுலயே இந்த முழுமையான சுதந்திரத்தை அடைஞ்சிட முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கலாமா? 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்றீங்க, அது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் டபுள் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ கரெக்டா 50 வருஷம் கழிச்சு அந்த தொகை எவ்வளவா இருக்கும்? இந்த அலசலை இப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்களோட கெஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட லாங் டேர்ம் திங்கிங் எப்படி இருக்குன்னு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதற்கான சரியான விடை என்ன தெரியுமா? 10 கோடி ரூபாய். லிட்டரலா உங்களால நம்ப முடியுதா? தொடர்ந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வெறும் 1 லட்சம் ரூபாய் 50 வருஷத்துல 1000 மடங்கு பெருகி 10 கோடியா மாறுற அளவுக்கு இதுல பவர் இருக்குங்க. காம்பவுண்டிங் மேஜிக்னா இதுதான். இது எப்படி பாசிபிள்னு தோணுதா? இதை நாம ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபார்முலா வச்சு கணக்கு பண்ணலாம். அதுக்கு பேரு தான் ரூல் ஆஃப் 72. அதாவது 72 அப்படிங்கிற நம்பரை நீங்க எதிர்பார்க்கிற லாப சதவீதத்தால வகுக்கணும். அப்படி செஞ்சா எத்தனை வருஷத்துல உங்க பணம் டபுள் ஆகும்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன், இந்திய பங்குச்சந்தை வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா சராசரியா 15லேருந்து 16% லாபத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை கவனிங்களேன், உங்களுக்கு 15% லாபம் கிடைக்குதுன்னா வெறும் 5 வருஷத்துல உங்க பணம் டபுள் ஆகிடும். இதை வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் தன்னோட 35 வயசுல 10 லட்சம் ரூபாய் சேமிக்கிறாருன்னா அது அவரோட 85 வயசுல 100 கோடியா மாறும். சத்தியமா இது ஏதோ கற்பனை கிடையாதுங்க. மேத்தமேட்டிக்கலா இது 100% பாசிபிள். ஆனா இதுக்கு உங்க மூளைய லாங் டேர்ம்க்கு யோசிக்கிற மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். இந்த நீண்டகால மராத்தான் ஓட்டத்துக்காக உங்களோட மூளையை பழக்கப்படுத்த நீங்க ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கே உங்களோட சேமிப்பு விகிதம் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. நிதி சுதந்திரத்தை நோக்கி உங்களோட முதலடியை இன்னைக்கே எடுத்து வைங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.